காச நோய் உள்ளவர்களுக்கான தகவல். நுவரெலியா மாவட்ட மார்பக மருத்துவமனை. அறிமுகம். காச நோய் என்பது ஒரு தொற்று நோயாகும். தொற்று என்பது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடிய ஒரு நோயாகும். காச நோய் உடலின் எந்த பகுதியையும் பாதிக்கலாம், ஆனால் அது பொதுவாக நுரையீரலையே பாதிக்கிறது. இது கடுமையான இயலாமையையும் மரணத்தையும் கூட ஏற்படுத்தக்கூடிய மிகவும் தீவிரமான நோயாகும். நுரையீரல் காச நோய் மட்டுமே ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும். இருமல் மற்றும் தும்மலின் போது உருவாகும் சிறிய நீர்த்துளிகள் மூலம் காச நோய் பரவுகிறது. உங்களுக்கு இருமல் இருந்தால் காச நோய் இல்லாவிட்டாலும் முகக்கவசம் அணிய வேண்டும். காச நோய்க்கு சிகிச்சை அளிப்பது பாதிக்கப்பட்ட நபரை குணப்படுத்துவதற்கு மட்டுமில்லாமல் அது சமூகத்தில் பரவுவதை தடுப்பதற்கும் முக்கியமானது. தொடர் சிகிச்சையால் காச நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். எதிர்காலத்தில் இந்நோய் குணப்படுத்த முடியாத நிலைக்கு செல்வதை தடுக்க தொடர் சிகிச்சையை இடைநிறுத்தாமல் இருப்பது அவசியம். விட்டு அளிக்கப்படும் சிகிச்சையானது காசநோய் பாக்டீரியாக்கள் மருந்துகளுக்கு எதிர்ப்பு திறன் பெறுவதற்கு காரணமாகலாம். அத்தகைய எதிர்ப்பு திறன் கொண்ட பாக்டீரியாக்களை குணப்படுத்த அதிக பக்கவிளைவுகளை கொண்ட மருந்துகள் தேவைப்படுகின்றன. காச நோய்க்கான வழக்கமான சிகிச்சையானது 6 மாதங்களுக்கு பல மருந்துகளை எடுத்துக்கொள்வதை உள்ளடக்கியது. சிறப்பு நேர்வு முறை நேரடியாக கண்காணிக்கப்படும் சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறை ஒவ்வொரு நோயாளியும் சிகிச்சையை நிறைவு செய்வதற்கு தேவையான அனைத்து மருந்து அளவுகளையும் பெறுவதை உறுதி செய்கிறது. இது உலகளவில் பயன்படுத்தப்படுகிறது. சிகிச்சை காலம் முழுவதும் நோயாளி காசநோய் மருந்துகளின் அனைத்து டோஸ்களையும் எவ்வாறு விழுங்குகிறார் என்பதை கண்காணிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட பொறுப்பான நபர் சிகிச்சை வழங்குனராக நியமிக்கப்படுகிறார். இந்த முறையை பயன்படுத்துவதால் முழுமையான குணத்தை உறுதி செய்கிறது, மற்றவர்களுக்கு நோய் தொற்று பரவுவதை தடுக்கிறது, சிகிச்சையளிக்க முடியாத காசநோய் உருவாகும் வாய்ப்பை குறைக்கிறது. சிகிச்சை பெறுபவர் தேவைப்படும் மருந்து அளவுகளில் சிலவற்றை எடுத்துக்கொள்ள தவறினால் முழு சிகிச்சை முறையையும் மீண்டும் முதலில் இருந்து தொடங்க வேண்டியிருக்கும். இதனால் சிகிச்சை காலம் நீட்டிக்கக்கூடும். நேரடி கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெறுபவராக உள்ள பொறுப்புகள். உங்கள் உள்ளூர் மார்பு நோய் மருத்துவமனையில் உங்களுக்கு காச நோய் இருப்பது கண்டறியப்பட்ட பிறகு உங்கள் தகவல்கள் அடங்கிய சிகிச்சை அட்டை மற்றும் தேவையான மருந்துகள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சிகிச்சையாளரிடம் வழங்கப்படும். உங்களுக்கு நியமிக்கப்படும் சிகிச்சையளிப்பவர் சமூகத்தில் பொறுப்புள்ளவராகவும் அருகாமையிலும் தொடர்பு கொள்வதற்கும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் இருப்பார். உங்கள் சிகிச்சை வழங்குனரை சந்திக்க வேண்டிய நாளின் நேரம் மற்றும் இடம் குறித்த அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு நாளும் நடைபெறும் இந்த சந்திப்புகள் ஒவ்வொன்றின் போதும் சிகிச்சை அளிப்பவர் தமக்கு முன்னிலையில் உங்களுக்கு மருந்தை விழுங்க கொடுப்பார். சிகிச்சையளிப்பவர் ஒவ்வொரு டோஸ் உறுதிப்படுத்தலையும் சிகிச்சை அட்டையில் பதிவு செய்வார். திட்டமிடப்பட்ட சந்திப்புகளில் உங்களால் கலந்து கொள்ள முடியாத பட்சத்தில் உங்கள் மருந்துகளை உட்கொள்வதற்கான மாற்று முறையை ஏற்பாடு செய்ய ஏதுவாக உங்கள் சிகிச்சை வழங்குனருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். காச நோய் சிகிச்சையின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் தொடர்பான சுகாதார தகவல்களை நீங்கள் பெறுவீர்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காச நோய்க்கான இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய சில பொதுவான மற்றும் அரிதான பக்க விளைவுகள் குறித்தும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். காச நோய் மருந்துகளின் சில சிறிய பக்க விளைவுகளுக்கு சிகிச்சையை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை.
காசநோய் மருந்துகளை உட்கொள்ளும் அனைவருக்கும் சிறுநீர், வியர்வை மற்றும் கண்ணீர் போன்ற உடல் திரவங்களில் சிவப்பு நிறமாற்றம் ஏற்படுவது பொதுவானது. மூட்டு வலியை எளிய வலி நிவாரணிகள் மூலம் குணப்படுத்தலாம். சிகிச்சையளிப்பவர் மார்பு மருத்துவமனை மற்றும் சுவாச நிபுணரிடம் உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டிய சில பக்க விளைவுகள்: பசியின்மை அல்லது வாந்தி, கண்களின் வெண்படலம், மஞ்சள் நிறமடைதல், தோல் தடிப்பு அல்லது மாற்றங்கள், பார்வை குறைபாடு, கைகள் மற்றும் கால்களில் உணர்வின்மை அல்லது பலவீனம். மேற்கண்ட அறிகுறிகளுக்கு சிகிச்சையை நிறுத்திவிட்டு சுவாச பிரிவில் உங்கள் உடலுக்கு மிகவும் பொருத்தமான மருந்துகளை வழங்குவது உள்ளிட்ட உடனடியான குறிப்பிட்ட நடவடிக்கைகள் தேவைப்படலாம். சிகிச்சையளிப்பவர் நீங்கள் சிகிச்சையை வெற்றிகரமாக நிறைவு செய்ய உதவுவார். உங்கள் உடல்நல பராமரிப்பாளர் நீங்கள் தினமும் உட்கொள்ளும் மருந்தின் அளவை நேரடியாக கண்காணிப்பதன் மூலமும் பக்க விளைவுகளை கண்டறிவதன் மூலமும் உங்கள் மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள உங்களுக்கு உதவுவார். மேலும் உங்கள் சிகிச்சையை நீங்கள் தவறாமல் பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் உங்களுக்கு உளவியல் ஆதரவையும் வழங்குவார். உங்கள் உடல்நல பராமரிப்பாளர் சுகாதார அமைப்புக்கு பொறுப்புள்ளவராக இருப்பதோடு உங்களுக்கு எளிதில் அணுகக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். சிகிச்சையின் போது உங்கள் முன்னேற்றத்தை உங்கள் உடல்நல பராமரிப்பாளர் ஊக்குவிப்பார். உணவு முறை பற்றி: நீங்கள் சத்தான உணவை உண்ணுமாறு ஊக்குவிக்கப்படுகிறீர்கள். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த நல்ல ஊட்டச்சத்து முக்கியமானது. இருப்பினும் ஹிஸ்டமைன் உள்ள மீன்களை உண்ணக்கூடாது, ஏனெனில் அது காசநோய் மருந்துகளுடன் வினைபுரிந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அதிக அளவு ஹிஸ்டமைன் உள்ள மீன்கள் கெலவல்லாலா, பலாயா, கலவட் மற்றும் லின்னா ஆகும். பதப்படுத்தப்பட்ட மீன்களை உட்கொள்ள வேண்டாம், ஏனெனில் அவற்றில் லின்னா உள்ளது. உலர்ந்த மீன்களில் மேற்கூறிய மீன்களின் பாகங்கள் இருக்கலாம், எனவே சிகிச்சையின் போது அதை தவிர்க்கவும். நீங்கள் நன்னீர் மீன்களையோ அல்லது வெள்ளை இறைச்சி மட்டுமே உள்ள மீன்களையோ உட்கொள்ளலாம். முடிந்த போதெல்லாம் உணவில் கூடுதல் உணவுகள், முட்டைகள் மற்றும் பால் ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறீர்கள். மதுவை பற்றி: காசநோய் சிகிச்சையின் போது மது அருந்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், ஏனெனில் மருந்தும் மதுவும் சேர்ந்து கல்லீரலை பாதிக்கக்கூடும். நீங்கள் வழக்கமாக மது அருந்தும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் தயவு செய்து உங்கள் மார்பு மருத்துவர், நுரையீரல் நிபுணரிடம் தெரிவிக்கவும். அவர் மது அருந்துவதை திடீரென நிறுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை தடுப்பதற்கான மருந்துகளை உங்களுக்கு பரிந்துரைப்பார். புகைப்பிடித்தல் நுரையீரலுக்கு நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்துகிறது, காசநோயும் அவ்வாறே செய்கிறது. எதிர்காலத்தில் நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கு சுவாச மருத்துவரிடம் உதவி நாடவும். நீரிழிவு நோய் பற்றி: உங்கள் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகவே இருந்தால் காசநோயை குணப்படுத்த முடியாது, மேலும் சிகிச்சைக்கு பிறகும் அது மீண்டும் வரக்கூடும். எனவே உங்கள் நீரிழிவு நோயை நல்ல கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பசியை அடக்கும் சில நீரிழிவு மருந்துகளை மாற்ற வேண்டியிருக்கலாம். உங்கள் நீரிழிவு நோயை நிர்வகிக்க நாங்கள் உங்களுக்கு உதவ தயவு செய்து உங்கள் நீரிழிவு மருந்துகளை மார்பு நோய் சிகிச்சை மையம் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள்.
நீங்கள் காசநோயிலிருந்து வெற்றிகரமாக குணமடைய வாழ்த்துகிறோம். உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது இருமல் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்களும் அவர்களுக்கும் உதவுவோம். நன்றி.